எல்லாருக்கும் வணக்கம். இப்போது குரூப் 4 வந்துட்டு ரொம்ப இப்போ தான் கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருக்கு. இந்த குரூப் 4ல் நம்ம படித்தது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இதில் தான் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு 2 இயர்ஸாக நமக்கு எக்ஸாம் நடக்கலை. ஸோ லாஸ்ட் குரூப் 4க்கும் இப்போ இருக்கிற குரூப் 4க்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் அப்படிங்கிறது மினிமம் கேப் வந்துருச்சு. ஸோ நம்ம அதெல்லாம் படித்ததெல்லாம் இங்கே இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்ஸும் நிறைய பேர் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்துருக்க முடியும். இல்லை இப்போ தான் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெஷர் அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும், நம்ம எவ்வளோ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட மார்க் அண்ட் கிரேட் பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் இப்போ என்ன ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னா என்ன கட் ஆஃப் வரும், நம்ம எப்படி உள்ளே போக முடியுமா, இனி வேக்கன்சி வந்து ஆட் ஆகுமா அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் மத்தியில் பொதுவாக இருக்கிறது தான். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண வேண்டாம். ஒன்றும் நமக்கு ஒன்று அஃபீஷியல் ஆன்சருக்கு நீ வரல. ஸோ வந்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனெல்லாம் நம்ம அகாடமி சார்பாக நம்ம வந்து போடலாம். இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ் 100 மார்க்ஸு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். தமிழ் 100 மார்க்ஸு. ஜிஎஸ் வந்துட்டு இந்த டைம் எப்போவுமே குரூப் 4ல் வந்துட்டு 25 மேக்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் இந்த டைம் 27 மேக்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டிருக்காங்க. தமிழ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற சிலபஸ் கொடுத்துருந்தாலுமே நமக்கு 11th 12th மேஜராக வந்து கவர் பண்ணியிருந்தாங்க கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்தது தான். சிலபஸ் அப்படிங்கும்போது நம்ம 11th 12th படித்து தான் இருந்திருக்கணும். பட் லாஸ்ட் குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டாக 11th 12th அந்த மாதிரிலாம் கவர் பண்ணியிருந்தாங்க மேஜர் ஏரியாஸ் எல்லாமே. ஆப்டிடியூட் வந்து ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி மேக்ஸ் ஃபேக்கல்ட்டியாக நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம இங்கே அகாடமியில் நம்ம சால்வ் பண்ண சம்ஸ் 27 கொஷின்ஸில் 25 கொஷின்ஸ் நம்ம இங்கே சால்வ் பண்ண கொஷின்ஸ் தான் வந்துச்சு. நான் வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமில் மேக்ஸ் கொஷின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 27 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் எப்போவுமே 25 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் இந்த டைமில் 27 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் 25 கொஷின்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி 27மே போடுற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுல நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருந்தோம்னா 27க்கு 27 எடுக்கிற மாதிரி தான் அந்த கொஷின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. டஃபெல்லாம் கிடையாதுங்க. அப்புறம் ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூல் புக்கு தான் நம்மளோட மேஜரான ஒரு வேதம். டிஎன்பிஎஸ்சி நீங்கள் படிக்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வேதமாக எது இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான். 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸு அது சிலபஸ் வைஸில் நல்லா படிக்கிறது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சு அது கரெக்டாக ரிவிஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆளாக தூக்கிட்டு போயிடலாம். நீங்கள் ஒரு வேலையை குரூப் 4ல் ஜேஏஓ அல்லது விஏஓ ஏதோ ஒன்று வாங்கிட்டு நம்ம போயிருந்துருக்க முடியும். இப்போ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே, நம்ம வந்துட்டு முடிஞ்சிச்சு. கட் ஆஃப் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அகாடமியில் வந்துட்டு குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீக்கில் ஆர் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு கமென்ஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம ஃப்ரீயாக வந்து லைப்ரரி வந்து நம்ம அகாடமிலேருந்து ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. அது வந்துட்டு நீங்கள் குரூப் டிஎன்பிஎஸ்சி படித்தவங்க தான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு லைப்ரரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் 10 to ஈவினிங் 6 வரைக்கும் எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அகாடமி சார்பாக வந்துட்டு பாலிட்டியில் 2 வால்யூமாக, அதாவது பாலிட்டி வந்து கம்பைல் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் புக் கம்பைல் பண்ணி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே போட்டு ஆர்டிக்கல் எல்லாமே கரெக்டாக அந்த ஆர்டரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா யூனியன் டெரிட்டரி தான் ஃபஸ்ட்டு பார்ட். ஸோ அதுக்கான ஆர்டிக்கல் வந்து 1 to 4 அப்படின்னா அந்த 1 to 4 ஆர்டிக்கலை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு ஆர்டிக்கல் ஃபஸ்ட் ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, செகண்ட் ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, அது ரிலவெண்ட்டான எல்லா ஸ்கூல் புக் கண்டென்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியர் கட்டான ஒரு ஸ்டடியில் ஒரு ஆர்டரில் வந்துட்டு நம்ம புக்கு வந்து கம்பைல் பண்ணியிருக்கோம். பார்ட் இப்போ 25 பார்ட் இருக்குன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு டாபிக் கொடுத்து அதை ஒவ்வொரு டாபிக் வைஸாக வந்து கவர் பண்ணியிருக்கோம் நம்ம பார்ட் 1 புக்கில். ஓகேங்களா, ஷார்ட்ஸுங்கிறது வந்து நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இதை படிச்சுட்டு அந்த படித்த கொஷின்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஷின் பேங்க்கும் போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதில் இருக்கிற போத் பைலிங்குவல் கொஷின் பேங்க்கு நமக்கு ஷார்ட்ஸ் வந்து ஒன்லி தமிழில் தான் கம்பைல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 புக்குமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் நம்ம குரூப் 2 எக்ஸாமுக்கு நம்ம என்ரோல் பண்ணிட்டு நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஃபுல்லாக அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 புக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஃப்ரீ லைப்ரரி ஆக்சஸ் தான் இருக்குது. அதே மாதிரி நல்ல குட் என்விரான்மெண்ட்டு, நல்லா கொஞ்சம் தெளிவாக படிக்கலாம். அடுத்தடுத்த எக்ஸாம் பிளான் பண்ணலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து நல்லா கிளியர் பண்ணுறோம். ஒன்ஸ் நம்ம படிக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஸோ அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் அந்த எக்ஸாமோட நம்ம போகணுங்கிறதால இல்லை. இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் படிக்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அடுத்தடுத்து வர எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணி அதை வந்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஒருத்தர் ஒரு எக்ஸாம் தான் கிளியர் பண்ணணும். நமக்கு விட இன்னும் 4-5 எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆஃபர் லெட்டர் வச்சுட்டு இதுவா இதை சூஸ் பண்ணலாமா அதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற நம்ம ஆஸ்பிரண்ட்ஸும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிங்கும்போது ஒன் டைம் நம்ம படித்து முடிச்சிட்டோன்னா அதை படித்து கரெக்டாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வந்துடும். ஒரு டைம்லையும் ஒரு டைமில்
நம்ம ஷெடியூலில் போட்டு ரிவிஷன் கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டோம்னா அதை நம்ம மைண்ட்லேருந்து மறக்காது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து வர எக்ஸாம்ஸ் நீ அடுத்தடுத்து என்ன இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 1 இருக்குது, ஃபாரஸ்டர் இருக்குது, நீ அடுத்தடுத்த எக்ஸாம் இருக்கும்போது நம்ம படித்ததை அங்கே அப்ளை பண்ணி மட்டும் படித்தா போதும். அப்ளை பண்ணி கிளியர் பண்ணால் மட்டும் போதுமானது தான். அதே மாதிரி நம்ம புக்ஸ் வந்துட்டுங்க, நம்ம இங்கே ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் வெளியிலேருந்து கூட வந்து வாங்கிக்கலாம். வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புக் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த புக்ஸ் எடுத்து நீங்கள் பர்சனலாக உங்கள் வீட்டிலேயே வந்து கூட படிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஜானில் செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக்கில் வந்து டெஸ்ட் பேட்ச் குரூப் 2 2Aக்கு வந்துக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் அங்கேருந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். நீங்கள் வந்து அகாடமியில் தான் வந்து எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது வேறு ஏதாவது டெலிகிராம்லேயோ வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு பிடிஎஃபாக வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்படியே அங்கே வீட்லேயே உங்களுக்கு எங்கே வர முடியுமோ அகாடமி வர மாதிரி இருந்தால் அகாடமி வந்து எழுதலாம். இல்லை நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, வெளியே உள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே கூட உட்காந்து எழுதிக்கலாம். பிடிஎஃப் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஆன்சருக்கே உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அப்படியே வீட்டிலேயே உட்காந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ரிவிஷன் பர்பஸாக இருக்கும். ஸோ இந்த ஆக்சஸ் எல்லாம் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. தேங்க்யூ.